இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை கிளையின் புதுவை அமர்வு அலுவலக திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. அடிப்படை வசதியின்மையால் நகர பேருந்துகள் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்க ஓட்டுநர்கள் எதிர்ப்பு. முழுவீச்சில் பூர்வாங்க பணிகள் நகராட்சி சார்பில் தீவிரம். ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிடாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவிப்பு. ஆதி திராவிட மக்களுக்கு திருமண உதவித்தொகை 3,80,00,000 வழங்க அரசாணை வெளியீடு. துறை இயக்குனர் தகவல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டையில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை கிளையின் புதுவை அமர்வு அலுவலக திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை கிளையின் புதுவை அமர்வு அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா டிசம்பர் 14 நடைபெற்றது. சட்டத்துறை செயலர் கேசவன் வரவேற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். டெல்லி மத்திய தீர்ப்பாய பதிவாளர் பிரதீப் சிங், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், மத்திய தீர்ப்பாய சென்னை கிளை உறுப்பினர்கள் லதா பஸ்வராஜ் பாட்னே, வருண் சிந்து, சுவாமிநாதன், புதுவை நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், மத்திய தீர்ப்பாயத்தின் கிளை புதுச்சேரிக்கு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், புதுவையில் அரசு ஊழியர்கள் குறைகளை விரைவாக தீர்க்க வேண்டும் என தீர்ப்பாயத்தை அணுகுவார்கள். அவர்களின் குறைகளை விரைவாக தீர்க்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இதனை நிரப்பும்போது ஒவ்வொரு துறையிலும் அதிகாரிகள் ஊழியர்கள் தங்களுக்கு சாதகமான கோரிக்கைகளை கேட்கும்போது அவற்றை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படும். புதுச்சேரியில் படித்து முடித்த இளைஞர்கள் அதிகமாக உள்ளனர் என்றும் அவர்களுக்கு விரைவாக வேலை வழங்க வேண்டும். ஆனால் பணியில் இருப்பவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். அப்போது மத்திய தீர்ப்பாயம் அளிக்கும் தீர்ப்பை நாங்கள் அமுல்படுத்த வசதியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சென்னைக்கு சென்று தீர்ப்பாயத்தின் முறையீடு செய்வதில் சிரமங்கள் உள்ளது என்றும், புதுவைக்கு என கிளை அமைந்துள்ளது மிகவும் வசதியாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற பிரச்சினைகள் இருக்கும். நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதில் அரசு கவனமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பாய கிளை மூலம் புதுச்சேரி வழக்கறிஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதுவை அரசின் விருப்பம் உயர்நீதிமன்ற கிளை புதுவையில் அமைய வேண்டும் என்பதே என்றும், உயர்நீதிமன்ற கிளை அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், விரைவில் மக்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். புதுவை மாநிலம் விரைவாக வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும், இதற்கு உறுதுணையாக இருக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளுக்கு நன்றியினை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்து பேசினார். புதுச்சேரி நகர பேருந்துகள் டிசம்பர் 14 முதல் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்க ஏற்பாடு செய்த நிலையில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதற்கான பூர்வாங்க பணிகள் நகராட்சி சார்பில் முழுவீச்சில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் தற்பொழுது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை விரைந்து முடிக்க ஏதுவாக இங்கிருந்து பாகூர், கரையாம்புத்தூர், கன்னியகோவில், கனகசெட்டிக்குளம், மதகடிப்பட்டு, மடுகரை, திருக்கனூர், கோரிமேடு, வீராம்பட்டினம், வில்லியனூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் டிசம்பர் 14 முதல் மறைமலை அடிகள் சாலையில் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகில் உள்ள திருவள்ளுவர் பேருந்து நிறுத்தத்தின் முன்புறத்தில் இருந்து இயங்கும் என்றும், மேலும் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, காரைக்கால், சென்னை போன்ற ஊர்களுக்கு செல்லும் வெளியூர் பேருந்துகள் மறு அறிவிப்பு வரும் வரை தற்போதுள்ள புதிய பேருந்து நிறுத்தத்தில் இருந்தே இயங்கும் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டிசம்பர் 14 நகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் பேருந்து ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து அதற்கான பூர்வாங்க பணிகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிடாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் சார்பில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், மின்துறை அமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுவை அரசு மின்துறை சார்பில் ப்ரீபெய்டு மின்மீட்டர் பொருத்தி அதன் மூலம் மின்சார கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. மக்கள் எதிர்ப்பினை மீறி ப்ரீபெய்டு மின்மீட்டர்
மின்மீட்டர் பொருத்த அரசு நிதி சுமார் ரூபாய் 400 கோடி செலவிட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது புதுவை மக்களை வஞ்சிக்கும் செயல் என்றும் இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் மின்துறையினை தனியார் மயமாக்கும் முயற்சிகளாகவே இதை கருத வேண்டியுள்ளது. இதற்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். புதுவை மாநிலத்தில் அடித்தட்டு மக்கள் அதிக அளவில் வசிப்பதாகவும் இத்திட்டத்தினால் அவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். ப்ரீபெய்டு மின்மீட்டர் பொருத்தி மின்கட்டணம் முன்கூட்டியே வசூலிக்கும் நிலை வந்தால் பெரும்பான்மையான ஏழை எளிய மக்களின் வீடுகள் இருளில் மூழ்கும் அபாயம் உள்ளது. அரசு முதலில் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். அதற்காக மின்துறையின் கூட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மின்துறையில் 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். எந்த திட்டத்தையும் செயல்படுத்தும் முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை அறிந்தே செயல்பட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களிடமும் எந்த கருத்தையும் கேட்காமல் இத்திட்டத்தினை அமல்படுத்துவது ஜனநாயக விரோத செயல். எனவே ப்ரீபெய்டு மின்மீட்டர் பொருத்தும் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் பொதுநல அமைப்புகள் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிட மக்களுக்கு திருமண உதவித்தொகையாக ரூபாய் 3,80,00,000 வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆதி திராவிட மக்கள் திருமண உதவித்தொகை ரூபாய் 75,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஆதி திராவிட மக்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தில் ஏற்கனவே ரூபாய் 75,000 வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் மற்றும் ரூபாய் 1,00,000 உயர்த்தப்பட்ட பின் விண்ணப்பித்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்குவதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பழைய அரசாணையின்படி தலா ரூபாய் 75,000 வீதம் 42 பேருக்கும், புதிய அரசாணையின்படி ரூபாய் 1,00,000 வீதம் 349 பேருக்கும் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 3,80,50,000 வழங்கப்பட உள்ளது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் மாற்றுத்திறனாளிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் புகார் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. மழையின் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் டிசம்பர் 14ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி முன்னதாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த மாற்றுத்திறனாளிகள் தின விழாவிற்கு மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் அழைப்பிதழில் அச்சிடப்பட்டு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையிலும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது வேதனை அளிப்பதாகவும் புதுச்சேரி அரசு காரைக்காலை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே காரைக்காலை புறக்கணிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளதோடு இச்செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளனர். முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் இரத்த பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு பிளட் குரூப் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மற்றும் இரத்த பரிசோதனையாளர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பிளட் குரூப் கண்டறியப்பட்டு பள்ளியின் ரெக்கார்ட் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உடனிருந்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவனை கண்டித்து ஆதி திராவிடர் பழங்குடியின இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு விரோதமாக செயல்படும் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவனை கண்டித்து பழங்குடியினர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் ராமசாமி தலைமையில் பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக செயல்படும் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவனை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5765 இன்றைய ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 785 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.